வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா சிஐடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனித்தனி கதைகளா இருக்கும். ஓவராலா கதைகள்லாம் சேர்ற மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் சீனை இணைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இணைக்கப்பட்ட ஒரு கதை தான் இது. அதனால நீங்க அதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இதுல என்ன கதை சொல்றாங்களோ அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஆக்சுவலா சிஐடி டீமுக்கு ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடியோட அடையாளம் சுத்தமா தெரியல. ஆனா பாடிக்குள்ள இருக்க ஆர்கன் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. சோ ஆர்கன் டிராபிகிங் நடக்குது. யார் இதை பண்றான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சிஐடி டீம் கேஸ் எடுத்து விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு இடத்துல லாரி நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த லாரிக்குள்ள ஆபரேஷனுக்கான செட்டப்லாம் இருக்கு. இப்போ ஒரு நபர் அந்த இடத்துல முழிச்ச மாதிரி படுத்துட்டு இருக்காரு. என்ன இப்படி படுக்க வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அவரால் நடக்கிறத பார்க்க முடியும், பேசுறத கூட கேட்க முடியும், ஆனா அசைய மட்டும் முடியாது. இப்ப 2 நர்ஸுங்க ஒரு டாக்டர் இந்த இடத்துல இருக்காங்க. அந்த டாக்டரை இவருக்கு தெரியும் போல. என்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்ட போல. கவலைப்படாத, இந்த ஆபரேஷனையும் நல்லபடியா நான் பண்றேன்ற மாதிரி இந்த டாக்டர் கிண்டல் பண்றாரு. உன்னால அசையலாம் முடியாது, அசையறதுக்கு ட்ரை பண்ணாத, இப்போ உன்னோட ஆர்கன் ஒவ்வொன்னா நான் உருவி எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இதை கேட்கிற இவருக்கு பயம் வருது, கண்ணீர் கூட வருது. ஆனா எதுவுமே பண்ண முடியாம இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஆபரேஷனுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. சிஐடி டீமை சேர்ந்தவங்க பார்போசா அப்படின்ற ஒரு நபரை பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அபிஜித், தயா சேர்ந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏசிபி இருக்காருல, கொஞ்ச நாள் லீவ்ல இருக்காரா இல்ல வெளியே போயிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் வேற இல்லன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் டீம்ல இருக்க மத்த மெம்பர்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ட்ரம்முல போட்ட மாதிரி மண்ணுல புதைச்சு வச்சிருக்காங்க. ஆனா வெளியே வந்திருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால வெளியே வந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்களும் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஏசிபிக்கு அடுத்த பொசிஷன்ல தயாவும் அபிஜித்தும் தானே இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வேற ஒரு வேலையில பிஸியா இருக்கோம், இந்த வேலையை நீங்களே எடுத்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வேற ஒரு நபர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த நபர் டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த நபர் தான் புதுசா ஏசிபியா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதாவது இவங்களுக்கு எட்டா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த எட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல தற்காலிகமா இவர் இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்ப இவரை பத்தி இவரே அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் தான் உங்களோட புது எட்டு, என்னோட பேர் ஆயுஷ்மான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் வயசு கம்மியானவரா இருக்காரு. தயாவும் அபிஜித்தும் 18 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிருப்பாங்க. என்ன நம்மளை விட சின்ன பையன் எட்டா வந்திருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவர் இருக்காருல, நீங்க இந்த இடத்துல வேலையெல்லாம் கொடுக்க கூடாது, நான் கொடுக்கிற வேலையை தான் செய்யணும்ன்ற மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடோட பேசிட்டு இருக்காரு. இது இந்த டீம்ல இருக்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. தயாவை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு கோவப்படுற டைப்பா இருப்பாரு. இவர் பேசுறத கேட்டு கோவம்லாம் படுறாரு. ஆனா பக்கத்துல இருக்க அபிஜித் இருக்காருல, கோவப்படாத தயான்ற மாதிரி பார்வையாலேயே சொல்றாரு. தயாவும் புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்போசான்ற ஒருத்தனை பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆயுஷ்மான் என்ன சொல்றாருன்னா, அவனை அப்புறமா பாத்துக்கலாம், இது கொஞ்சம் பெரிய கேஸ், நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்போசாவை பிடிக்கிறது அதை விட முக்கியன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட சீனியரை பொறுத்த வரைக்கும் எங்க விருப்பத்துக்கும் சில வேலையெல்லாம் பார்க்க விடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒன்னும் உங்களோட சீனியர் கிடையாது, புதுசா வந்திருக்கேன், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க செய்யணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் செய்ய முடியாதுன்ற மாதிரி தயா பேசுறாரு. நாங்களும் இந்த இடத்துல 18 வருஷம் வேலை பார்த்திருக்கோம், எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும்ன்ற மாதிரிலாம் தயா பேசுறாரு. இதனால ஆயுஷ்மான் கோவப்பட்டு திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தயா இருக்காருல, கோச்சுக்கிட்டு இங்க இருந்து நடக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அபிஜித் தான் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சீனியர், இவர் சொல்றதை செய்யறது தான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பயும் தயா இருக்காருல, பிரிச்சு வேலை பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு, இவருக்கு நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மேற்கொண்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆயுஷ்மான் கேட்கிற மாதிரியே இல்ல. நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையான்ற மாதிரி இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுங்க, அந்த கேஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் எதுக்கு அந்த கேஸை தள்ளி போடுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அபிஜித் தயாவை சமாதானப்படுத்திடுறாரு. சரி சார், நாங்க அந்த கேஸையே ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. நான் சலோன்ஸ்கியே இதுக்கப்புறம் டாக்டர்னே சொல்றேன். டாக்டர் இவங்களுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த பாடி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஃபேஸ் எல்லாம் பிச்சு எடுத்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி உடம்புல நிறைய ஆர்கன் இல்லாம இருக்கிறதும் தெரிய வருது. பாடியை புதைச்சு எத்தனை வருஷம் இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. வருஷம்லாம் இருக்காது, மாச கணக்குல தான் இருக்கும்
இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னென்ன ஆர்கன் மிஸ் ஆகுதுன்றதையும் கண்டுபிடிக்கல, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன், நிறைய ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்ப ஆர்கனை திருடுற ஒரு கும்பல் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பாடியை இந்த பகுதியில புதைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இந்த பகுதியில எந்த ஒரு வேலையும் நடக்காம இருந்தது இல்ல, அதனால தான் புதைச்சு வச்சிருக்காங்க போல. பக்கத்துல இருக்க பகுதியும் தோண்டுங்க, ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்றாரு. இங்க இருக்க ஜூனியர்ஸ் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அபிஜித்தும் தயாவும் அந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணோம், நம்ம கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஏசிபி இங்க தான் இருங்கன்னு சொல்லியிருப்பாரு, அதை மீறியே இவங்க போலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அதனால ஜூனியர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இவங்களை பாத்துக்கிறதுக்காக பங்கஜ் கூட இருக்காரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தோன்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆயுஷ்மான் யார்கிட்டயோ போன்ல பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணல. என்ன சொல்றாருன்னா, தயாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், அபிஜித்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நம்ம பிளான் படி எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அவங்க தேடிட்டு இருக்க அந்த பார்போசா கிட்ட தான் இவர் பேசுறாரா என்னன்னு தெரியல. அபிஜித் தயா சேர்ந்த மாதிரி திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெக்கார்ட் ரூம்ல போய் அந்த ரெக்கார்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பார்போசாவை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. சோ அதை திரும்பி எடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இப்ப சாமர்த்தியமா எடுக்கலாம்னு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஏசிபி அந்த ரூம் திறந்திருக்கிறத பாக்குறாரு. யார் வந்தா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன ஏதுன்னு செக் பண்ணும் அப்படின்றதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க அந்த ஃபைலை தான் எடுத்து பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இவர் வரது தெரிஞ்சு வேற ஒரு ஃபைலை கையில எடுத்துக்கிறாங்க. இங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. இல்ல இல்ல, இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக ஒரு ஃபைலை எடுக்கிறதுக்காக வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, காட்டுங்கன்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. ஆர்கன் டிராபிகிங் சம்பந்தமா தான் ஒரு கேஸ் ஃபைலை எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வர்றாரு. இவங்களுமே நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ஃபைல் இருக்கிறத இந்த ஏசிபி பாக்குறாரு. அது அந்த பார்போசா சம்பந்தப்பட்ட ஃபைலா இருக்கும். இதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப டாக்டரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச பாடியில இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இவருமே கண்டுபிடிச்சிருக்க சில விஷயங்களை பத்தி சொல்லிட்டாரு. இப்ப எல்லா ஆர்கனையும் உடம்புல இருந்து எடுத்திருக்காங்க. எல்லா ஆர்கனையும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு 6 மாசம் முன்னாடியே இவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு. அதாவது கிட்னியை மாத்துற மாதிரி ஆபரேஷன் நடந்திருக்கு. 10 நாளாவது ஹாஸ்பிட்டல்ல இவர் இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா முகம் சேதமாயிருக்குல்ல, அதனால முகத்தை வச்சு இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இவரு தந்த க்ளூவை வச்சு தேடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதாவது மிஸ் ஆகிற நபருக்கு கிட்னி ஆபரேஷன் நடந்திருக்கான்ற ஆங்கிள் விசாரிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்குல்ல, அது மூலியமா ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுல கிட்னி ஆபரேஷன் ரீசெண்டா நடந்தது யாருக்குன்ற மாதிரிலாம் தேடுறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது யாருக்கு நடந்திருக்கு அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நபரோட பேரு ஷரத் அப்படின்றது. அந்த சைடு பங்கஜம் டீமோ சேர்ந்த மாதிரி வேற பாடி கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தோண்டிட்டு இருக்காங்க. அப்படி தோண்டும் போது வேற ஒரு இடத்துல ஒரு டின்னு கிடைக்குது. ஏற்கனவே கிடைச்ச பாடி டின்னுக்குள்ள தான் இருந்திருக்கும். அதனால டின்னை ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துலயும் பாடி கிடைக்குது. இதை தாண்டி தோன்றாங்கல்ல, 2-3 இடத்துல இந்த மாதிரி பாடி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த பாடி ஷரத் அப்படின்ற பையனோடதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்காக ட்ரை பண்ணிருப்பான். ஆனா ஆக்டிங் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஏசிபி, ஆக்டரா, நானும் ஒரு காலத்துல ஆக்டர் ஆகணும்ன்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட பேஷனை மாத்திட்டேன். இந்த இடத்துல உங்க முன்னாடி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த புது ஏசிபி பேசுறதே எப்படி இருக்குன்னா ரொம்ப பந்தா பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சுத்தமா தயாக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப தயா இருக்கார்ல, அபிஜித்துக்கு பக்கத்துல வராரு. இவர் செலக்ட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா நம்ம கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. செலக்ட் ஆயிருந்தா இங்க வந்திருக்க மாட்டார்ல, அதை மீன் பண்ணி தான் இப்படி சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை ஏசிபி கவனிச்சிடுறாரு. அவன் என்ன சொன்னான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, கேஸ பத்தி தான் சொன்னான்ற மாதிரி அபிஜித் ஏமாத்துறாரு. ஆக்சுவலா இந்த ஷரத் ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணாலும் வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும். அதனால இவரை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமா ட்ரக் சப்ளை பண்ற வேலை எல்லாம் பண்ணிருக்காரு. அதாவது யாராவது ட்ரக் கேட்டாங்கன்னா வீட்டுக்கு போய் தருவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்திருக்காருன்னு தெரிய வருது. அது ரிலேட்டடான பிரச்சனையில கூட யாராவது இவரை சாவடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்கனை எடுக்கிறதுக்காகவே யாராவது தூக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த டிஸ்கஷன்ல தயாக்கும் இந்த ஏசிபிக்கும் லைட்டா முட்டிக்குது. அபிஜித் தான் ஓரளவுக்கு இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்றாரு. அப்படியே இந்த சைடு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு பாடியா கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்ன பாத்தீங்களா, மொத்தமா 6 பாடி கிடைச்சிருக்கு. அதுல பங்கஜ் இருக்கார்ல, கால் பண்ணி இந்த விஷயத்தை தயா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கேட்கிற தயா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பக்கத்துல இருக்க ஏசிபி என்னாச்சுன்னு கேக்குறாரு. இன்னும் 6 பாடி கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டாரு. அப்ப இது பெரிய கேஸா மாறி இருக்கு, நான் உங்களை பார்க்க சொன்னது சரியா போயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்னா டாக்டர் அந்த பாடி எல்லாம் செக் பண்ணி முடிச்சிருப்பாரு. எந்த பாடியிலுமே பெருசா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஒரே ஒரு பாடியில வெளியே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அது என்னன்னா, அந்த பாடியில டாட்டூ போடப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஃபுல் பாடியை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஏதாவது டீடைல் கிடைக்குதான்னு என்னால சொல்ல முடியும். இப்போதைக்கு டாட்டூ மட்டும் தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டாட்டூவை வச்சு நம்ம விசாரிச்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த
டாட்டூ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி டாட்டூ போடுறவங்க எந்த ஷாப்ல இருக்காங்க, யாருக்கு போட்டாங்கன்றத கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் ஏசிபி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கேட்டுக்கிறாங்க. டாட்டூ போடுற எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டாட்டூன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப கடையை கண்டுபிடிச்சு இவங்க வந்துடுறாங்க. இந்த மாதிரி டாட்டூவை நீ தானே போட்டன்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க இருக்கவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாரு, இந்த டிசைனை போட சொல்லி யார் சொன்னா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே யோசிச்சுலாம் பாக்குறாரு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, 4 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த நபர் டாட்டூ போட்டாரு, அவரோட டீடைல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு, சீக்கிரமா அந்த டீடைல்லாம் எடுன்ற மாதிரி இவங்களும் டீடைல்லாம் வாங்குறாங்க. இப்ப அந்த நபரோட பேரை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நபரோட பேரை நம்ம பாபுன்னு வச்சுப்போம். பாபுவை பொறுத்த வரைக்கும் சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் மிஸ் ஆயிருக்காருன்னு தெரிய வருது. மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட போன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல கட் ஆயிருக்கும். லோக்கல் போலீஸுங்க தான் இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. அது தெரிஞ்சு இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்பாட்ல தான் போன் கட் ஆயிருக்கு, யாரோ கட் பண்ணி தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்ப இங்க ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சம்பவம் நடந்து 1 மாசம் ஆயிருச்சு, அதை தாண்டியும் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க அதிக வண்டிலாம் போகாது, கம்மி வண்டி தான் போகும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல இவங்களுக்கு ஏதோ உடஞ்ச மாதிரி கிடைக்குது. லைட்டுக்கு மேல பிளாஸ்டிக்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இடிச்சு தான் உடஞ்சிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இங்க இருக்க பங்கஜ் இருக்கார்ல, சரி இது ஆம்புலன்ஸ்க்கு மேல இருக்கிறது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமான்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. இது சார்ந்து நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பகுதியில 1 மாசத்துக்கு முன்னாடி போன ஆம்புலன்ஸ் எல்லாம் இவங்க எடுக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் தான் போயிருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் போதில்ல, அது மூலியமா அதோட நம்பரை இவங்க எடுத்துடுறாங்க. இதுலதான் அவனை தூக்கி இருக்கவே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் எம்ஜின்ற ஒரு ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸா இருக்கும். அங்க போய் விசாரிங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப பூர்வி இருக்காங்கல்ல, அங்க விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் இங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. செக் பண்றன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு, நீ செக்லாம் பண்ண தேவையில்ல, இங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் தான், வந்து காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே காட்டுறதுக்காக வந்துடுறாரு. இந்த ஆம்புலன்ஸை இந்த நாள் யாரெல்லாம் ஓட்டினா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரி, இந்த ஆம்புலன்ஸை ரெகுலரா இவன் தான் ஓட்டுறான், அவன் பேரு சதீஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, அப்ப சதீஷ் எங்க இருக்கான்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. உள்ளதான் இருப்பாருன்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. பூர்வி, பங்கஜ் நீங்க இந்த விஷயத்தை பாத்துக்கோங்கன்ற மாதிரி தயாவும் அபிஜித்தும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த சதீஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த நாள் நைட்டு ஆம்புலன்ஸ் அந்த வழியா நீ கொண்டு போனல, எதுக்காக கொண்டு போன, ஆனா நீ பேஷண்ட்டையே கூட்டு வரலன்னு எல்லாருமே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். விடக்கூடாது, எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவன் ரோட்டு கிட்ட எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிச்சிடணும்ன்ற மாதிரி இவங்களும் துரத்திட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல பங்கஜ் ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறாரு. அவன் ட்ரெஸ் கிழிஞ்சுக்குது. இப்ப பனியனோட ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு கார் வந்து அடிச்சு தூக்குது. அவன் பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துடுறான். இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அவன் ஸ்பாட்லயே காலின்றது தெரிய வருது. எதுக்காகடா கார்ல இவ்வளவு வேகமா வந்த அப்படின்ற மாதிரி பங்கஜும் அந்த கார்ல வந்த நபரை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அந்த நபரோட பேரு வருண் அப்படின்றது. அந்த வருண் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சார், சத்தியமா நான் நார்மலா தான் வந்தேன், இவன் தான் சட்டுன்னு குறுக்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது ஆக்சிடென்ட் அப்படின்றத டீமும் புரிஞ்சுக்கிறாங்க. ப்ளீஸ் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என் கரியர் ஸ்பாயில் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நடந்தது ஆக்சிடென்ட் தானே, இதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை, அதுக்கான ஃபார்மாலிட்டியை பாருங்கன்ற மாதிரி டீமும் சொல்றாங்க. அவரும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஏசிபி தகவல் கிடைச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த டிரைவர் சதீஷை பிடிச்சிருந்தா உண்மையை வாங்கியிருக்கலாம்ல, அது மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால ஏசிபி இந்த இடத்துல கோவப்படுறாரு. அபிஜித், தயா நீங்க 2 பேரும் இங்க இல்லாம எங்க போனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா நீங்க பாத்துக்கோங்கன்னு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க. இந்த வேலையை பாத்துக்க சொல்லி தானே உங்களை விட்டேன், நீங்க எதுக்காக கிளம்பி போனீங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. என் மேலதான் தப்பு, நான் பிடிச்சிருக்கலான்ற மாதிரிலாம் பங்கஜ் சொல்றாரு. பங்கஜ் நீ பேசாத அப்படின்ற மாதிரி இவருமே பங்கஜை திட்டுறாரு. உங்க மேலதான் தப்புன்ற மாதிரி தயாவையும் அபிஷேக்கையும் இவர் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே மன்னிப்புலாம் கேக்குறாங்க. எங்களோட சீனியர் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு கதவு மூணுனா 8 கதவு திறக்கும்ட்டு, வேற ஒரு வழியில சீக்கிரமா அந்த குற்றவாளியை நாங்க பிடிச்சிருவோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. இப்ப டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. டீப்பா 6 பாடியும் செக் பண்ணிருக்காருல, அது மூலியமா 6 பாடியில இருக்க எல்லா ஆர்கனையும் தூக்கி இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஏற்கனவே ஆபரேஷன் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே ஆபரேஷன் நடந்திருக்குன்னா எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குன்றத கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாமே ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னென்ன மாதிரியான ஆபரேஷன்ன்றதை இவர் சொல்லிட்டாரு. ஒருத்தர் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்காரு. இன்னொருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல ஃபேட் எல்லாம் குறைக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருக்குள்ளயும் காமனா ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. காமனா என்ன விஷயம் இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எல்லாருமே ரேரான பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க.
சோ இவங்களோட ஆர்கனுக்குமே ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. கண்டிப்பா ஆர்கனுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அந்த ஆர்கனோட மதிப்பு வெளிநாட்டுல ரொம்ப லெவலுக்கு போகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்லா ஆபரேஷனும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தானே நடந்திருக்கு, அப்ப அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. ஆனா இந்த டாக்டர் மறுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்செல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அங்க இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி விசாரிச்சா தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப விசாரிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. சதீஷ்னு ஒருத்தன் ஓடி போனால இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஓடி போயிருப்பான். இங்க எட்ட பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் உங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி உங்களுக்கு தெரியாம கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா கண்டிப்பா தப்பு நடக்குது. இத பாருங்க, எங்களுக்கு கிடைச்ச பாடின்ற மாதிரி போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஸ்டிச்சஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத பாக்குற டாக்டர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் போடுவாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க போல. சார் இது யாரோட ஸ்டிச்சஸ் அப்படின்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. யாரோட ஸ்டிச்சஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவருமே அந்த டாக்டரோட பேரை சொல்லிடுறாரு. அந்த டாக்டர் எங்க இருக்காருன்றதை உடனே நம்ம கண்டுபிடிக்கணும், உடனே தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில ரெண்டு பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த வழியா ஒரு கார் வருது. சார் லிஃப்ட் தர முடியுமான்ற மாதிரி அந்த காரை நிறுத்துறாங்க. எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, லிஃப்ட் தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த கார்ல இருக்கவரு உங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும், என்ன தெரியலையா உங்களுக்கு, நான் தான் ராகுல், ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய பேர் வராங்கல்ல சார், அதான் மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன பிரச்சனை, வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பிரேக் டவுன் ஆனதை பத்தி சொல்றாங்க. இவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே கார்ல ஏறுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்களோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. அதை அவர் பெருசா நோட் பண்ண மாட்டாரு. அவர் பாட்டுக்கு சகஜமா இவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கல்ல, ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்தோன்னே இவருக்கு ஊசி போட்டு மயக்கமாக்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டு இவரை தூக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஸ்டார்டிங் ஒரு லாரியில ஆபரேஷன் நடந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப டாக்டருமே அந்த லாரிக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அவர் உள்ள வரும்போது ஏற்கனவே ரெண்டு நர்சுங்க அந்த இடத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் அந்த நர்சுங்களா இருப்பாங்க. ராகுல தான் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்து அந்த மயக்க ஊசியை போட்டிருப்பாங்க. அவர் கான்சியஸா இருக்காரு. ஆனா இவங்க பண்ற எதையும் அவரால் தடுக்க முடியல. என்ன ராகுல், என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உங்களுக்கு ஆபரேஷன்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க மூணு பேருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறாங்க. ரேரான பிளட் குரூப் வச்சிருக்கவங்க வருவாங்க பாத்தீங்களா, அது யாருன்றதை இவங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அவங்கள மட்டும் பிளான் போட்டு தூக்குவாங்க. அவங்க ஆர்கன் எல்லாத்தையும் எடுத்து வெளிநாட்டுக்கு இவங்க சேல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாடியை எங்கேயாவது புதைச்சிருவாங்க. அப்படி புதைச்ச பாடி ஒன்னு மாட்டிருக்கும். அது மூலியமா எல்லா பாடியும் சிஐடிக்கு கிடைச்சிருக்கும். இப்ப சிஐடி இந்த கேஸை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆபத்து இதுதான், நம்ம கடைசி ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு லேடிஸ் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா யாரோ இந்த வண்டி கதவை திறந்து உள்ள நுழையிறாங்க. சிஐடி டீம் தான் இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. ஃபாலோ பண்ணி வரல, ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த டாக்டரோட மாஸ்கை ஓபன் பண்றாங்க. பார்த்தா இருக்கிறது யார் தெரியுமா, வருண் ஒரு டாக்டரை நமக்கு நடுவுல காமிச்சாங்கல்ல, ஆக்சிடென்ட்லாம் கூட பண்ணார்ல, அவர் தான் இந்த இடத்துல இருக்காரு. ஆக்சுவலா அந்த டிரைவர் உண்மையை சொல்லிட போறான்றதுக்காக வேணும்ட்டே தான் இவர் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இவங்க துரத்திட்டு போனாங்கல்ல, அதை இவர் பார்த்திருப்பாரு. அவன் சொல்றதுக்கு முன்னாடி காலி பண்ணணுன்றதுக்காக தான் காலி பண்ணிருப்பாரு. சோ இவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல, தனித்தனியா உட்கார வச்சு இவங்களும் விசாரணை பண்றாங்க. இதை நீங்க தனியா பண்ண வாய்ப்பு இல்ல, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் பண்றதுக்கு பெரிய ஆளோட சப்போர்ட் வேணும், யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மூணு பேருமே வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன கேட்டாலும் சரி சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அபிஜித்தும் தயாவும் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது பூர்வி கூப்பிடுறாங்க. என்னாச்சுன்னு பூர்வி கிட்ட கேக்குறாங்க. பூர்வி இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு லேடிஸ்மே விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு சின்னதா ஒரு பாட்டில் எடுத்து அந்த விஷத்தை குடிச்சிருப்பாங்க. இவங்க அசந்த கேப்ல இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பூர்வி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. அவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உள்ள போறதுக்கு பாக்குறாங்க. ஆனா உள்ள இருக்க அந்த வருண் இருக்கான் பாத்தீங்களா, கதவை சாத்தி வச்சிருக்கான். நீங்க நினைச்சது சரிதான், எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு கேக்குறீங்களா, பார்போசான் நீங்க ஒருத்தரை தேடிட்டு இருக்கீங்களா, அவர் தான் எனக்கு மேல இருக்காருன்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கவன் பாட்டில எடுக்கிறான். இவனுமே அந்த விஷத்தை குடிக்கிறதுக்காக போறான். வேற ஒரு கதவை உடைச்சிட்டு உள்ள போனோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா தயா இருக்காருல, அடிச்சு அந்த கதவை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க உள்ள வந்து அவனை காப்பாத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்ற மாதிரி ஏசிபி இவங்களை போட்டு திட்டுறாரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே செக் பண்ணி தான் உள்ள எல்லாம் கூட்டு வருவாங்க. பங்கஜ் நீ தானே செக் பண்ணன்னு கேக்குறாங்க. நான் செக் பண்ணும்போது இந்த
மாதிரி விஷ பாட்டிலே இல்ல, நார்மலா தான் இருந்தாங்க, எப்படி விஷ பாட்டில் வந்ததுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அபிஜித் என்ன சொல்றாருன்னா, நம்மள யாரோ ஒருத்தர் பார்போசாக்காக வேலை பாக்குறாங்க, சீக்கிரட்டா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இவன் பார்போசாவை பத்தி நிறைய சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாட்டில தந்து இவனை குடிக்க வச்சிருக்காங்க, நம்மள யாரோ ஒருத்தர் தான் இதை பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி சந்தேகமா பாத்துக்கிறாங்க. அபிஜித் தயாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏசிபி மேலதான் சந்தேகமா இருக்கு, ஏசிபியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி சந்தேகமா பாத்துக்கிறதோடயே இந்த எபிசோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. என்ன முடிவு வரல, செகண்ட் பார்ட் வருமான்னு நீங்க யோசிக்காதீங்க, இதுதான் முடிவே. ஏன்னா நான் எந்த ஒரு எபிசோடையும் ஆர்டரா போடல, மாத்தி மாத்தி தான் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்த எபிசோடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அதனால இதோட தொடர்ச்சிலாம் என்னால போட முடியாது. இதுவே பாதியில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க, அந்த பார்போசா யாருன்றதை நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க, அதெல்லாம் மொத்தமா 90 எபிசோடு பார்த்தா தான் தெரியும். அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த கதையோட முடிவு என்னன்னா, வருண் அப்படின்ற டாக்டர் தான் இதை பண்றாருன்றதை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுதான் இந்த கதையோட முடிவு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஸ்டார்டிங்கே கூட சொல்லியிருப்பேன். ஒருவேளை புதுசா வந்த ஆபீசர் பார்போசாவோட ஸ்பையா இருப்பாரான்ற மாதிரி ஒரு கேள்வியோடயே இந்த எபிசோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.